ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்து அந்த வீட்டை விட்டு வந்து மொத்தமாக வந்து விஜயும் மல்லி வெண்பா இவங்க எல்லாருமே வந்து வெளி வந்தாலுமே வந்து இவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். சும்மா இருந்தாலும் இவங்க வந்து மல்லியும் வெண்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் எல்லாமே வந்து சும்மா இருந்தாலுமே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க போல். சும்மா வந்து சீண்டிகிட்டு இருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் வந்து இந்த சமயத்தில் வந்து சீண்டுறாங்க. எப்படா வந்து என்னடா வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சும்மா இருந்த நாயை வந்து சுரிஞ்சு விட்ட மாதிரி ராஜேஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லியை வந்து சீண்டி பார்க்குறாங்க. சீண்டி பார்த்ததும் இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பாக்குன்னு ஒன்று வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தால் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கொலை பண்ணுறது கூட வந்து விஜய் வந்து தயங்கிருக்கவே மாட்டார். ஏற்கனவே வந்து வெண்பாவை வச்சு தான் வந்து அந்த வீட்டில் வந்து மல்லி வந்து அவ்வளோ நாள் இருந்தாங்க. அதுக்காக தான் வந்து மல்லியவே வந்து பொண்டாட்டியாக வந்து கட்டிக்கிட்டார். அவ்வளோலாம் வந்து பண்ண விஜய் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவார், வெண்பாக்குன்னு ஒன்று ஏதாச்சும் ஒன்று நடந்தால் கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியை வந்து சும்மா விட்டுருப்பாருங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து கிடையாது. அப்படியே வீட்டோட வச்சு வந்து கொளுத்திருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான மனுஷனாக வந்து அந்த இடத்துல வந்து மாறியிருப்பார். நல்ல வேலை வந்து நீ வந்து காரை வந்து குழந்தை மேலே வந்து ஏற்றாத விட்டுட்ட. ஏற்றிருந்த அவ்வளோதாண்டி உனக்கு வந்து ஏற்றுன்னு ஏற்றிருப்பார் நம்ம விஜய் இருந்துட்டு. சரி ஓகே, எப்படியோ வந்து தப்பிச்சிட்ட. தப்பிச்சதும் இல்லாமல் நீ வந்து என்னென்ன டைலாக் வந்து பேசுகிற பார்த்தியா? ஏண்டி நாயே, உனக்கெல்லாம் வந்து விஜய் போட்ட பிச்சையினால் நீ வந்து அந்த வீட்டில் வந்து கௌரவமாக வந்து வாழ்ந்துட்டுருக்க. இதுவே வந்து விஜய் வந்து என்னால் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒயிட் பேப்பரில் வந்து சைன் போட்டது வந்து எப்படி வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிட்டன் வந்து கேட்டிருந்தா மூஞ்செல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் வந்து சாணியில் முக்கி அடிக்கிறதா இல்லை எதில் முக்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்தளவுக்கு வந்து நீ வந்து ஒரு கேடுகெட்ட ஜென்மம். இந்த கேடுகெட்ட ஜென்மத்துக்கிட்ட வந்து மல்லி வந்து எதுக்காக நீங்கள் மல்லி அவங்கக்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்கக்கிட்டலாம் வந்து பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து போங்க. ஆனால் வெண்பாக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜாலியாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன். எனக்கு வந்து நடந்து போகிறது வந்து பிடிக்கும். ஜாலியாக இருக்குது. நான் வந்து ஆட்டோவில் தான் போகணும், காரில் தான் வந்து போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து போரிங்மா. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி வந்து ஜாலியாக வந்து உங்கள் கூட வந்து நடந்து வரணும், உங்கள் கூட வந்து பேசிட்டு வரணும். இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பக்கம் சொல்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலே வந்து நம்ம பெத்த பொண்ணு வந்து இப்படி வந்து நடந்து போனால், நம்ம குழந்தை வந்து நடந்து போதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பெற்றவங்களுடைய மனசு வந்து அப்படியே துடிச்சு போய்டும். அந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணு வந்து நான் வந்து எப்படி இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டி வந்து எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் என் பொண்ணு வந்து கௌரவமாக வந்து வாழணும், என் பொண்ணு வந்து மரியாதையோடு வந்து வாழணும், என் பொண்ணுக்கு என்னென்னா வந்து நான் வந்து உயிரை கூட வந்து கொடுக்குவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய இருக்கிற கடைசி ஒரு பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய கையில் இருந்த பொருளை வந்து விற்று, வாட்சை வந்து விற்று எனக்கு வந்து அடகு வச்சு கொடுங்க அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்தை வந்து அர்ஜென்ட்டாக வந்து வர சொல்லி அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு தேவையானது, வெண்பாக்கு தேவையானது, மல்லிக்கு தேவையானது அந்த வாட்சை வச்சு விற்று எல்லாத்தையுமே வந்து வாங்கி போடுறாரு. ஏன்னா அந்த வீட்டில் வந்து சும்மா வந்து போய் வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து எனக்கு வந்து பார்த்து கொடுங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவார். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதையும் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா பணம் வந்து தேவை அவருக்கு. பணம் இல்லைன்னா வந்து இந்த லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம். அதுவும் ஒரு குழந்த இருக்குது, வீட்டில் நிறைய வந்து பெரியவங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஒரு என்னது மணி வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி வந்து தேவைப்படும் அப்படின்னலாம் வந்து தெரியாது. ஆனால் மணி இருந்தால் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி வந்து தலை வந்து அப்பயே வந்து சொல்லிட்டாரு. அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மணி வந்து எப்பயுமே வந்து தேவை அப்படின்றது வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நீங்களும் வந்து இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரி வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து நம்பி எல்லாத்தையுமே வந்து இழந்து நீங்கள் வந்து கடைசியில் வந்து சோத்துக்கு கூட வந்து வழி இல்லாமல் வந்து நிலைமைக்கு வந்து வந்துடாதீங்க அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. ஆனால் கூட அப்படியாப்பட்ட ஒரு மனைவி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த எல்லை கோட்டை வேணாலும் வந்து தாண்டி நீங்கள் வந்து உயரத்துக்கு வந்து சொல்லலாம். அதுதான் வந்து என்னுடைய கருத்து. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை, see you, டாடா.